வைக்கிறது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நிறைய பேர் வைக்கிறாங்க. இந்த ஆட்சியில தளபதி வந்தாருன்னா அந்த பாதுகாப்பு இருக்குமா பெண்களுக்கு? கட்டாயம் இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது எங்களுக்கு. அதனால வந்துட்டு நாங்க நம்புறோம். திமுக மேல குற்றச்சாட்டு என்ன குற்றம்? முதல் அரசியலே சரியில்லைங்க. திமுக அரசியல் சரியில்லைங்க. அரசியலே சரியில்லை. ஓகேண்ணா. தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்றாங்க இல்லையா, என்ன விஷயத்துல பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? வேலை வாய்ப்பு சரியாக பண்ணி கொடுக்கலாங்க. அவங்களுக்கு ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ கூட சரியா போய் சேர்றது இல்லை அவங்க கிட்ட போயிட்டு. மெயினா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு எப்படி சொல்றது, ஆமா அவங்களுக்கு ஒரு எப்படி என்ன கரெக்டான வேர்டு தெரியல எனக்கு. கரெக்டா அவங்களுக்கு தேவை, அவங்க சேர வேண்டியது கரெக்டா சேர மாட்டேங்குது. போயிட்டு சொல்றாங்க தரேன்னு சொல்லிட்டு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. சும்மா பப்ளிசிட்டி பண்றாங்க, தந்திருக்கோம் கொடுக்குறோம்ட்டு எதுவும் வந்து சேர மாட்டேங்குது. எதுவுமே இல்ல. ஆமா அதுதான் சொல்லிட்டேன். அந்த அரசு நிறைய செஞ்சிட்டு இருக்காங்கல்ல ஆட்சியில. அது போட்டோக்காக வீடியோக்காக செய்யறாங்க. சில இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல செஞ்சுட்டு வீடியோ எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா போய் உள்ள போய் கேட்டா தான் தெரியுது அவங்களுக்கு செஞ்சிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. எவ்வளவு பேர் கத்துறாங்க. ஆனா தயவுசெய்து நீங்களும் நினைக்காதீங்க வீடியோக்காக நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நான் மனசார தான் பேசிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போறாங்க, ஓகே எதுவும் மழை பெஞ்சுச்சுன்னா அந்த போட்டோ சொல்லிருக்காங்க. இவங்க தாண்டி வீட்டுக்கு வரதுக்குள்ளே பார்த்தனாக்கா நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லாம் சரியாச்சுன்னு பதிவு வருது. போட்டோ தான் எடுக்கிறாங்க. நானே கண் கூட பாத்துருக்கிறேன். போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, பைப் வைக்கிறாங்க, போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. எடுத்தாச்சா என்னவா பண்றீங்கன்னா இல்ல நான் வீடியோ எடுக்க வந்தேன், முடிஞ்சு போச்சு. பின்னாடி வந்து டிஎம்கே கொடி இருக்குது. அப்படியே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு 2026க்கு தயவு செஞ்சு நம்ம நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதுல விஜய்க்கு போடுங்க நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா அவர் வந்து நல்லது செய்வார் நான் நினைக்கிறேன். புதிய தலைவனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய என்னோட ஓட்டு அவருக்கு கண்டிப்பா இருக்குது. நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். லாஸ்டா ஒரு கேள்வினா, இப்ப திமுக செந்தில் பாலாஜி இருக்காரு, அவரை பார்த்தனா கைது பண்ணிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணா மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்த்துட்டாங்க. சோ இது ஒரு 2026 பார்த்தனா இது ஒரு எதிர்ப்பு கிடைக்குமா மக்கள்கிட்ட? கண்டிப்பா எடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் மூடி மறைச்சிட்டாங்க. நிறைய விஷயங்கள் உண்மைகள்லாம் நிறைய இருக்கு. அது சில பேர் தெரிஞ்சவங்க வந்துட்டு வெளியில சொல்ல மாட்டேன்றாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அது எல்லாம் ஒரு வெளியில வெட்ட வெளிச்சம் வருமோ. இவரு செந்தில் பாலாஜி பார்த்தனாக்கா அவர் எவ்வளவு உயர் செஞ்சாருன்னு எல்லாம் தெரியும். அது தெரிஞ்சு மறுபடியும் பார்த்தனாக்கா திமுக இணைச்சிருக்காங்க இல்லையா, கட்சி விட்டு தூக்காம. அதை பத்தி அது பார்வை அதுதாங்க. அது அரசியல் இது பிரச்சனைங்க. அது அவங்க வந்துட்டு சில விஷயங்கள் வெளியில வராம இருக்கிறதுக்காக அவர் வந்து உள்ள வச்சாங்க. சில பேர் வந்துட்டு மாட்டினா சில பேர் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் நம்ம படிக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் மூடி மறைச்சிட்டு அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் அவர் மாட்டுவார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இங்க முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் கிடையாது, உண்மையுமே முதலமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி தான், அவருடைய கைக்குள்ளேயே தான் பார்த்தா இவர் ஒரு செயல்பட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கருத்து வைக்கிறாங்க. அது சீக்கிரம் வெளியே வருங்க. அது வந்ததுக்கு அப்புறம் வெளியில வரும். சில விஷயம் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வைரல் ஆயிடுச்சு. ஒரு அட்வொகேட் ஒரு பாப்பா வந்து அப்பான்னு ஒரு குறிப்பிட்டு சொன்னாங்க. முதலமைச்சர் வந்து அப்பான்னு சொன்னாங்க. அது ஒரு நிறைய வைரல் ஆயிடுச்சு. அதை பத்தி நான் சரியா நியூஸ் பார்க்கல அந்த நியூஸ். ஓகே நன்றிண்ணா.